ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மொபைல் நம்ம கைக்கு வந்து இப்போ சேல்ஸ்க்காண்டி வந்திருக்கு. 4மே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தரமான மொபைலு. நம்ம எப்போவுமே எதிர்பார்க்குற ஒரு பெரிய மொபைல் சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா. ஸோ S22 அல்ட்ரால சாரி, சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, S22 தான் சொல்கிறேன். சரிங்களா? 25,000 ரூபா விலை போட்டிருக்கு. காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12 GB ரேமு, 256 GB இன்பில்டு. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல எந்த இஷ்யூமே கிடையாது. செம்ம தரமாக இருக்குது. கேமரா மட்டும்தான் இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்னன்னா கேமரா, பேக் கேமரா ஸோ எடுக்கலை. ஸோ பேக் கேமரா எடுக்கலை, ஃப்ரண்ட் கேமரா. ஸோ அது கேமரா உள்ள ஒரு டைமில் வந்து ஃப்ரண்ட் கேமரா கூட எடுக்குது பஸ். ஆனால் சில மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேது. 12 GB ரேமு, 256. நீங்கள் ஒன்றும் இல்லை, இதில் ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி போட்டால் கூட ஒர்க் ஆகும்னு சொல்கிறாப்புல. அது காரணம் என்னென்னா, ஒரு கேமரா கன்ஃபார்மாக இதில் ஒர்க் ஆகலை, மீதி 2 கேமரா ஒர்க் ஆகுதுல்ல, ஒர்க் ஆகுது. அதை நீங்கள் ஏதோ ஒரு ஆப் ஒன்று வரும்னு சொல்கிறாப்புல. அந்த மாதிரி ஆப் போட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு அது சரியாக தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து 25,000 ரூபா, 25,000க்கு தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதே நல்லா இருந்து கேமரா மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 38,000 ரூபா, 40 ரூபா அசால்ட்டாக போயிடும். ஸோ 25,000 ரூபாய்க்கு இந்த கேமரா பால்ட்டுக்காக விற்கிறோம். ஸோ வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து A53 ஓப்போ A53 இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ள கிடைக்குன்றாப்ல. கேமரா அப்படியே நீங்கள் கேமரா மாத்துறதா இருந்தால் கூட 10,000 ரூபாய்க்குள்ள கிடைக்குன்றாப்ல. ஆனால் இதை சரி பண்ணுறதுக்கு முடியுமா முடியாதா அது எனக்கு தெரியாது பஸ். அது நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்கணும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் இது என்ன மாடலுங்க? இது ஓப்போ A53 ஒரிஜினல் டிஸ்பிளே, எதுவுமே சர்வீஸ் போல, பக்கா கண்டிஷனு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக ஜென்யூனாக இருக்குது. மொபைலு எந்த இஷ்யூமே கிடையாது. 6,500 ரூபா, வெறும் 6,500. 6 GB ரேமு, 128. ஸோ ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ எதுவும் மாற்றலை, பக்கா கண்டிஷனு. இன்னர் ஃபிங்கர் பிரிண்டா, பேக் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ மொபைல் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் யூஸ் 6,500 ரூபாய்க்குலாம் வந்து இந்த விலைக்கு கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் பஸ். இது 8/128. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் 7 இது கூகுள் பிக்சல் 7. நேற்று ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார் பஸ். சார் நேற்று அவர் நின்று ரொம்ப நேரமாக நின்றார். சப்போஸ் அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூகுள் பிக்சலில் வந்து 7 23,500 ரூபா, அதாவது 23,500. 12 GB ரேம் வரும் இதுக்கு. இது என்ன ஸ்டோரேஜ்? 8/128. சாரி, 8/128. புதுசாக இருக்குது. இங்கே பாருங்களேன், வீடியோலேயே பாருங்க. இன்னும் 2 மாதம் வாரண்டி வேறு இருக்குது. 2 மாதத்துக்கு வாரண்டி இருக்குது. அப்ராட், இந்தியா இதில் வாரண்டி, வெளிநாடு தான். ஏன்னா கூகுள் பிக்சல் 7 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து தான் வந்து ஆகணும். அதை தான் நம்மளும் இப்போ வாங்கியிருக்காங்க. 23,500. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். கூகுள் பிக்சல் 7 இது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V29 விவோ V29e 13,500 ரூபா. எதனால? நல்லா நீட்டா தான் இருக்கு. ரேட் கரெக்டா? 13. ஆமாம். டிஸ்ப்ளே மட்டும் மாத்திட்டு ஒரிஜினல் தான் போட்டு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் க்ளீனா வர்க் ஆகும். அப்படியா? டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது தான் இது. ஆனாலும் உங்களுக்கு 13,500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ இது நல்லா இருந்தால் 17,000 ரூபா கொடுக்குறோம். ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பக்காவாக ஒர்க் ஆகுதுன்றாரு. ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். 8/128. கேமராலாம் கொஞ்சம் வச்சு காட்டுங்களா? இருக்குல்ல நடுவில். ஸோ கேமரா, ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும், பேக் கேமராவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஜென்யூனாக இருக்குது பஸ் மொபைலு. ஸோ சூப்பர் கண்டிஷனு. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 13,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எழுதலை ஸ்டிக்கரு, ஃபோனில் ஒட்டியிருக்காப்ல. 23,500 ரூபா. அதே மாதிரி இது 6,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000. ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஃபோனு